வியாதியிலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க, மனக்குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க. இந்த விடுதலை ஆனதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்காக வாழாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. நீங்க விடுதலை ஆனீங்கன்னா இன்னொருத்தரை விடுதலை செய்யுங்க. 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம்லாம் பரிசுத்திற்கு செய்கிற ஊழியம் தான். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் இருக்கு. செய்கிறீங்க, செய்து வந்து கொண்டே இருக்கீங்க இல்லையா? கலாத்தியர் 5 எடுப்போம். பரிசுத்தவான் யாரு? சுத்தி பாருங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான். முன்னாடி உட்காந்துருக்க பரிசுத்தவான், பின்னாடி இருக்க பரிசுத்தவான், சைடில் உட்காந்துருக்க பரிசுத்தவான், எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் இருக்கு, செத்து 300 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தவானை மாறுறாங்க. அவங்க செயின்ட். 300 வருஷம் கழிச்சு அவர் பேரில் ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கணும், அப்போ தான் அவர் செயின்ட்டாக மாறுவார். கிறிஸ்தவத்தில் இன்னொரு குரூப் இருக்கு, அது ஒரு குரூப்பு. கல்யாணம் முடியாமல் பிரதராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் செயின்ட்டு. தெரியாதா? அப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா, மீட்கப்பட்டிருக்கீங்களா? நாம் செய்த கிரியின் நிமித்தம் கிடையாது, அவர் செய்த கிரியின் மேலே விசுவாசம் வைத்த அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம், செய்து வருகிற ஊழியம் பரிசுத்தருக்கே செய்கிற ஊழியம் போல. கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நாம் விடுதலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? நியாயப்பிரமாணத்தின் கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் எல்லா விதமான தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்கு. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கா? எதுக்கு அழைப்பு? விடுதலைக்கு ஒரு அழைப்பு. நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம். ஒரு விடுதலை இருக்கு. தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க, வியாதியிலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க. இந்த விடுதலை ஆனதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்காக வாழாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. நீங்க விடுதலை ஆனீங்கன்னா இன்னொருத்தரை விடுதலை செய்யுங்க. அதாங்க மினிஸ்ட்ரி. கீழே உன்னிடத்திலும் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும். உங்களை நேசிங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நேசிக்கிறது போல மற்ற சகோதரரையும் மற்ற சகோதரிகளையும் நேசிங்க. எபேசியர் 4:7 கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்குன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரேஸ் கிஃப்ட் இருக்கு. பாசஸ் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையின் வரம் இருக்கிறது. நான் போதிக்கிற வரம், அந்நிய பாஷையில் பேசி தீர்க்கதரிசனம் சொல்ற வரம், அதை சொல்லலை. எல்லாருக்குமே ஒரு வரம் இருக்கு. அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்குன்னா எல்லா மனுஷருக்கும் வரங்கள் அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் யாரு? நீங்க தான் சயின்ஸ். பரிசுத்தவான்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கும், சீர்படுத்துனா கட்டி எடிஃபை பண்ணப்படுவதற்கும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. நல்லா கவனிங்க.
சுவிசேஷம் ஊழியம் வேலை யார் செய்யணும்? பரிசுத்தவான் செய்யணும். யார் பரிசுத்தவான்? நீங்க தான் பரிசுத்தவான், நானும் தான். பரிசுத்தவான்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது கட்டி எழுப்பப்படுவதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் இந்த 5-fold மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியங்கள் கொடுத்தார். இந்த 5 விதமான ஊழியம் கிஃப்டை கொடுத்தார். கிஃப்ட் எது கொடுத்துருக்கார்? கிஃப்ட்னாவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். கிஃப்ட்னாவே உங்களுக்குரியது கிடையாது. இப்போ எனக்கு சுகமாக்கக்கூடிய வரம் எனக்கு இருந்தால் கூட அந்த வரத்தை கொண்டு என்னை சுகமாக்க முடியாது. உங்களுடைய உருமாவை கொண்டு அடுத்தவன் மேலே போட்டால் கூட சுகமாக இருக்கலாம். ஆனால் அந்த உருமாவை கொண்டு உங்கள் மேலே போட்டு சுகமாக்க முடியாது. நீங்கள் சுகமாக்குவதற்கு விசுவாசத்தில் நிற்கணும். உங்களோட ஒரு வரம் இருக்கா? அந்த வரம் எதுக்குன்னா அடுத்தவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இந்த 5 விதமான ஊழியங்கிறது சபையை கட்டி எழுப்புவதற்கு, பரிசுத்தவான்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு. ஆனால் மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, சுவிசேஷம் ஊழியம் செய்கிறது, மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஜெபிக்கிறது, புதுசாக வந்தவங்களை பார்க்கறது எல்லாருமே பாஸ்டர் வேலை. உங்கள் வேலை நான் வருவேன் அப்புறம் போவேன், வேற என்ன செய்யணுங்கிறீங்க? நான் வந்தல்லங்க நேற்று, நீங்கள் நீ பார்க்கலையோ, அவ்வளோதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கர்த்தரை எதிர்பார்க்குறார். நீங்கள் கட்டி எழுப்பப்படணும். அதாவது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபை வளர்வதற்கு 2 முக்கியமான காரியம். ஒன்று ஸ்ட்ராங் டீச்சிங் இருக்கணும். 2வது காரியம் சபை மக்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம மக்கள்னா எனக்கு நான் ஊழியம் கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன், நானோ ஊழியம் செய்யல. எனக்கு ஊழியம் கொள்ளுங்க, எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, எண்ணெய் தச்சு விடுங்க, எனக்கு பசியாக இருக்குது, ஃபீடிங் பாட்டில் சீக்கிரமாக கொடுத்து விடுங்க. வயசு என்னாச்சு? 65 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிடணும். அந்த பெட்டை விட்டு நான் இன்னும் ஃபீடிங் பாட்டிலே கிடப்பேன்னு நினச்சிங்கன்னா குழந்தை எந்திரிச்சு பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். ஆனால் எத்தனை சொன்னார் பார்த்தீங்களா? நீனே எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா செத்து போவனார் சொன்னார் தெரியுமா? அப்போ நீங்கள் ஊழியம் செய்யணும், 4 பேர் விசாரிக்கணும், விசாரிச்சு கம்ஃபர்ட் பண்ணணும். என்ன பிரசங்கம் கேட்டீங்க, எப்படி சத்தியத்தில் சொன்னீங்க, எப்படி நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்வது, எப்படி வளருவது, இதே பேசுங்க. நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க, கனி கொடுப்பீங்க. அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ரிவார்டும் இருக்கும். மற்றவன் பார்க்க முடியாது, நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவன் செய்ய முடியாது, நீங்கள் செய்வீங்க. அப்படித்தான் நம்ம இருக்கணும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், பெருசாக செய்யணும். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடரணும். செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் நாம் செய்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, ரிவார்டு உண்டு.